2006ல் ஒரு காமெடி ஃபேண்டசி படமாக எடுக்கப்பட்ட கிளிக் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்தில் நம்ம ஹீரோ வந்து ஒரு இன்ஜினியராக இருக்காப்புல. அவர் வேலை வேலை வேலைன்னே இருக்காப்புல. இதனால நம்மளோட ஃபேமிலியோட நேரம் செலவிட முடியாமல் இருக்கும்போது அவருக்கு ஒரு ரிமோட் கிடைக்குது. அந்த ரிமோட்னால அவரோட வாழ்க்கையில என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சுன்னு அப்படின்னு சொல்றத இந்த படத்தோட கதை. உண்மையிலே இந்த படத்துல தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா அருமையா பண்ணி கொடுத்துருந்தாங்க. படத்துல வர்ற மியூசிக்கா இருக்கட்டும், விசுவல் எஃபெக்டா இருக்கட்டும், எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. அதுலயும் நம்ம ஆடம் சாட்லர் அவரோட நடிப்பு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தை ஃபுல்லாவே அவர் தான் கேரி பண்ணி கொண்டு போறாப்புல. காமெடி சீன்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. படத்துல எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாவே ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. அதுலயும் அந்த அவங்க வீட்டில் ஒரு டாக் வளர்ப்பாங்க. அந்த டாக்னால வர காமெடியாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப அருமையாக பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. அதுலேயும் அவர் வந்து வயசானது மணிக்கு ஒரு 10 வருஷம் கடந்து போயிடுவாப்புல. அந்த ரிமோட்னால என்னென்னத்தெல்லாம் மிஸ் பண்ணேன்றத காமெடியாகவும் சொல்லியிருப்பாங்க. அதே நேரத்தில் அந்த எமோஷனையும் கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு இந்த படத்தில் பார்க்குறதுக்கு. மெயினாக இந்த படத்தில் வந்து அடல்ட் கண்டென்ட் பெருசாக இல்லை. ஆனால் ஒரு 4, 5 லிப்லாக் சீன்ஸ்லாம் இருக்குது படத்தில். ஃபேமிலியோட பார்க்கலாம். உண்மையிலே ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு ஒரு ஒர்த்தான படம் தாங்க இந்த படம். நல்லா காமெடியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.